வெல்கம் டு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஸ்போக்கன் இங்கிலீஷ் சென்டென்சஸ். டெய்லி நம்ம அடிக்கடி பேசக்கூடிய வாக்கியங்கள் சிலதை இங்கிலீஷில் எப்படி பேசணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் செஞ்சு பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. அப்போ தான் வீடியோ அப்லோட் ஆகும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்போம். வாட் ஷுட் ஐ டூ? வாட் ஷுட் ஐ டூ? நான் என்ன செய்யணும்? அவன் இன்னைக்கு வந்தாலும் வருவான், அவர் இன்னைக்கு வந்தாலும் வருவார் அப்படின்னு சொல்கிறதுக்கு he might come today. டுடேனா இன்னைக்குன்னு அர்த்தம். he might come, அவன் வந்தாலும் வருவான். டுடே, இன்று. அவர் நல்லா இருக்கார், அவன் நல்லா இருக்கான் அப்படின்னு சொல்கிறதுக்கு he is fine. he is fine, அவர் நல்லா இருக்கார். அவனுக்கு ஐஸ்கிரீம் பிடிக்காது அப்படின்னு சொல்லணும்னா he doesn't like ice cream. he doesn't like ice cream. அதுவே அவனுக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் he likes ice cream. he likes ice cream. நடிக்காதீங்க அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு இங்கிலீஷில் don't pretend. pretend அப்படின்னா நடிக்கிறதுன்னு அர்த்தம். don't pretend அப்படின்னா நடிக்காத. why are you late today? why are you late today? யாராவது லேட்டாக வந்தாங்கன்னா ஏன் இன்றைக்கி லேட்டாக வர்ற அப்படின்னு கேட்போம். ஏன் இன்றைக்கி லேட்டாக வரீங்க அப்படின்னு கேட்போம். அதுக்கு why are you late today? டுடே இன்று, லேட்னா தாமதம். நீ ஏன் இன்னைக்கு தாமதமாக வர்ற? எனக்கு இங்கே இருக்க பிடிக்கலை அப்படின்னு சொல்கிறதுக்கு I don't want to be here. I don't want to be here. ஹியர்னா இங்கே அப்படின்னு அர்த்தம். ஸ்கூலுக்கு நான் ரெடி ஆகிட்டுருக்கேன். யாராவது என்ன செஞ்சிட்ருக்கேன்னா நான் ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். I am getting ready for school. அதுவே ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகிட்டுருக்கேன்னா I am getting ready for office. அது மாதிரி சொல்லலாம். வேடிக்கை பார்க்காதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு don't look on. don't look on, வேடிக்கை பார்க்காதீங்க. நீ என்னை மறந்துட்டியா? நீங்கள் என்னை மறந்துட்டீங்களா அப்படின்னு கேட்க did you forget me? did you forget me? forgetனா மறக்கிறது. ஏன் என்கிட்ட கேட்குற? why are you asking me? நீ ஏன் இதை என்கிட்ட கேட்குற அப்படின்னு கேட்போம். நீ ஏன் என்கிட்ட கேட்குற? why are you asking me? ஆஸ்க்னா கேட்குறதுன்னு அர்த்தம். எல்லா ஃபோட்டோவையும் எனக்கு அனுப்பு அப்படின்னு சொல்லுவோம். சென்ட் மீ ஆல் ஃபோட்டோஸ். ஆல் ஃபோட்டோஸ் அப்படின்னா எல்லா ஃபோட்டோக்களையும் அப்படின்னு அர்த்தம். சென்டுனா அனுப்புங்க. சென்ட் மீ எனக்கு அனுப்பு, எனக்கு எல்லா ஃபோட்டோக்களையும் அனுப்பு. சென்ட் மீ ஆல் ஃபோட்டோஸ். வெளியே போகாத, மழை பெஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லுவோம். டோன்ட் கோ அவுட், இட்ஸ் ரெய்னிங். டோன்ட் கோ அவுட், இட்ஸ் ரெய்னிங். டோன்ட் கோ அவுட், வெளியே போகாதீங்க. இட்ஸ் ரெய்னிங், மழை பெஞ்சிட்ருக்கு. சாயந்தரம் வராத அப்படின்னு சொல்லுவோம். மாலையில் வர வேண்டாம். டோன்ட் கம் இன் த ஈவினிங். டோன்ட் கம் அப்படின்னா வர வேண்டாம், வராதீங்க. இன் த ஈவினிங் அப்படின்னா சாயந்தரம், மாலையில் வராதே. அதான் டோன்ட் கம் இன் த ஈவினிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.